தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அக்கா, பாத்தியா ராணி, இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு போவான்னு யாராச்சும் கனவுல நினைச்சமா? அந்த பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாலே, யாராச்சும் எதிர்பார்த்தமா? அக்கா புரியுது, இப்படி அழுதுட்டே இருந்தா என்னக்கா பண்ண முடியும்? அடுத்து மீராக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்ல. என்னால முடியல மகாராணி, மனசுல எவ்வளவு பாரமா இருக்குன்னு தெரியுமா? இந்த பிள்ளை பண்ணிட்டு போன காரியத்தை நினைச்சு கூட பார்க்கலையே. அவளை அப்படியா நான் வளர்த்தேன்? அவளை அப்படியா வளர்த்தேன்? என் வளர்ப்புலதான் ஏதோ தப்பு இருக்கு போல. அக்கா என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க வளர்த்த வளர்ப்பு தான் இப்ப உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. அப்போ மீராவையும் நீங்க தானக்கா வளர்த்தீங்க. உங்க வளர்ப்புல எந்த தப்பும் இல்லக்கா. அந்த பிள்ளை ஏதோ புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா, விடுங்க. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த பிள்ளை கல்யாணத்தை சந்தோஷமா பண்ண முடியாதுல்லக்கா. ராணி, இவ்வளவு ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா எங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லி இருக்கணும்ல. விருப்பம் இல்ல, வேற ஒருத்தனை விரும்புறேன்னு சொன்னா இவங்க அப்பா பத்தி உனக்கு தான் தெரியும்ல ராணி. பிள்ளை விரும்புற வாழ்க்கையவே அமைச்சு கொடுத்திருப்பாரு. ஆனா இப்படி அந்த மனுஷனை தலைகுனிய வச்சுட்டாலே. புள்ளன்னு அவ மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு தெரியுமா? அவ பண்றதுக்கு நான் கூட சில நாள் கோவப்பட்டு திட்டுவேன் ராணி. ஆனா அவரை ஒரு நாள் கூட திட்டினதில்ல. என் பிள்ளை போற இடத்துல கரெக்டா தான் இருப்பா, என்னைக்கும் என் பிள்ளை கரெக்டா தான் இருப்பான்னு புள்ள மேல உயிரே வச்சிருந்தாரு. அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலே அவரால் தாங்கிக்கவே முடியாது ராணி. எனக்கு பயமா இருக்கு. அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வேற வந்திருக்கு. மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. அவ கொஞ்சமாச்சும் அவங்க அப்பாவை பத்தி யோசிச்சு பார்த்தாளா? அக்கா புரியுதுக்கா, ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா ராணி? சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அவளுக்கு எடுத்து வச்சிருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தாண்டி போயிருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ராணி, இப்பதான் போய் ரூம பாத்துட்டு வரேன். அந்த மனுஷன் அவன் கல்யாணத்துக்காக வெளியே கடன் வாங்கி ஒன்னொன்னுத்தையும் பண்ணாரு. அத கூட அவ நினைச்சு பார்க்கலையே. அக்கா இங்க பாருங்க, இப்ப அத பத்தி பேசிட்டு இருந்தா அடுத்த மீரா குட்டிக்கு கல்யாணம்க்கா. அவ உங்க எல்லாருக்காகவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை கல்யாணத்துல சந்தோஷமா இருக்கணும்லக்கா. இவளும் உங்க பொண்ணு தானேக்கா. அவ ஓடி போனவளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவ கல்யாணத்துக்கு சந்தோஷம் இல்லாம இருந்தா எப்படிக்கா? சந்தோஷமா இருங்கக்கா. இங்க வருத்தமா இருக்கிறது பார்த்தாலே வரவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கக்கா ஏதோ பிரச்சனைன்னு. அப்படி இருக்க கூடாதுக்கா. நமக்கு நடந்த அவமானம் நமக்குள்ள இருக்கட்டும்க்கா, வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கலாம்க்கா. ரெண்டுமே விருப்பம் இல்லாம பெத்தவங்களுக்காக சம்மதிச்சிருக்குங்க. ரெண்டுங்களும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணலாம்க்கா. நீங்க பயப்படாதீங்கக்கா. கண்டிப்பா மீரா மனசுக்கு நல்லாதான் இருப்பா. அந்த தம்பியை பார்த்தாலும் ரொம்ப நல்ல பையனா தெரியுதுக்கா. ஒரு வார்த்தை கூட தப்பா அந்த பையன் பேச விடலையே. எவ்வளவு அமைதியா அன்பா இருந்தாருன்னு பாத்தீங்களா? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருக்கா. இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம மீராக்கு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. மீரா நல்லா இருப்பா, மீரா வாழ்க்கையும் நல்லா இருக்கும்க்கா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வாங்கக்கா, நம்ம போய் கல்யாண வேலைய பார்க்கலாம். எல்லாரும் அங்க இருக்காங்கக்கா, நம்ம போலன்னா நல்லா இருக்காது. வாங்க. ஆமா ராணி, உண்மையா இந்த குடும்பமா இருக்க போய் எதுவும் பெருசா பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்காங்க. மற்றவங்களா இருந்தா இப்படி இருப்பாங்களா சொல்லு? அந்த தம்பிக்கு நாம எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியல, அந்த தம்பி நம்ம மீராக்கு கிடைச்சிருக்காருன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. மீராக்கும் ஒரு நல்ல பையனுக்கும் கூட தான் கல்யாணம் ஆக போகுது. அதனால அப்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க. வாங்கக்கா, நம்ம போலாம். சரிம்மா, வா. மீரா, என்கிட்ட உண்மையை சொல்லுடி. உனக்கு மனப்பூர்வமா சம்மதமா மீரா? பவி, உனக்கு நல்லா தெரியும்ல என் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. நான் மனசார தாண்டி ஒத்துக்கிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. அப்பா என்ன திரும்பி பாக்குறப்போ அவரு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். அந்த சாரும் நல்லவர் தானே எனக்கு தோணுதடி.
அப்பா அப்படி பேசுறப்ப கூட எவ்வளவு பொறுமையா கேஷுவலா எடுத்துட்டு பேசினாரு தெரியுமா? ஆனா அவர் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ல. தன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஓடி போயிட்டானா யாராலடி தாங்க முடியும்? ஆமா மீரா, அவரிடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். பவி, யாருமே எதிர்பார்க்காம இந்த கல்யாணம் நடக்க போகுது. என்னால இதை நம்ப முடியலனாலும் ஆனா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வேற வழி இல்ல. இங்க பாரு, அம்மா அப்பா தனியா இருப்பாங்க பவி. டெய்லி அவங்கள போய் பார்த்துட்டு வா. நான் இல்லைன்னு நீயும் போகாம இருக்காத. மீரா, என்னடி லூஸ் மாதிரி வளர்ற? இங்க பாரு, நீ இல்லனா நான் போக மாட்டேனா? நீ எதுவும் கவலைப்படாத. பெரியம்மா பெரியப்பாவை பத்தி நீ சுத்தமா கவலைப்படாத. அவங்களுக்கு நான் இருக்கேன் மீரா, நான் பாத்துக்கிறேன். அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள அப்படியே விட்டுருவோமா என்ன? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், உன் அக்கா மூஞ்சே சரியில்லடி சரியில்லடின்னு. யாராச்சும் கண்டுக்கிட்டீங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு நானும் யோசிச்சு பார்க்கல. யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? ஆனா நம்ம ஷாப்புக்கு என்ன விடுவாங்களான்னு எனக்கு தெரியல பவி. பயமா இருக்குடி. நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சோம்ல, அங்கெல்லாம் வர முடியாதோ? ஒருவேளை இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு அந்த வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காதோ? மீரா, என்னடி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல பவி, எனக்கு என்னென்னமோ தோணுது. என்ன பண்றதுன்னே தெரியல. கல்யாணம் ஆக போது. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சகஜமா பேசின மாதிரி இனிமே பேச முடியுமான்னு எனக்கு தெரியல பவி. என் அக்கா பண்ணிட்டு போன காரியத்தினால எல்லாருமே கோவமா தானே இருப்பாங்க. நாங்க போனா என்கிட்ட எல்லாரும் கோவமா தான் நடந்துப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த சார் கிட்ட தனியா பேசுறப்ப கூட இப்ப அதை பத்தி எனக்கு பேச எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினாரு. ஒருவேளை வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய கோவப்படுவாரா? எனக்கு பயமா இருக்கு பவி. உனக்கே தெரியும்ல, யாராச்சும் சின்னதா கோவப்பட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. பயமா இருக்குடி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மீரா, அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. அவங்கெல்லாம் அந்த மாதிரி கோவம்லாம் காட்ட மாட்டாங்க மீரா, நீ பயப்படாத. ஆனா அவங்க மனசுல கோவம் இருக்கும் தான், உன்கிட்ட காட்ட மாட்டாங்கடி. மீரா, உள்ள வரலாமா? மீரா, இங்க பாரு, அவங்க உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க போல. அவங்க கிட்ட இப்படிலாம் பேசாத, சரியா? நார்மலா இரு மீரா. வாங்க மீரா. சொல்லுடா அபிக்குட்டி. அழகா இருக்க. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உனக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. Thank you. என்னாச்சு? ஏன் உம்மன் இருக்க? ஒன்னும் இல்லடா, சும்மாதான். மீரா அக்கா, சாரி அனி. சொல்லுங்க இனியா. எங்களுக்கு புரியுது அண்ணி, உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும் சடனா. ஆனா அது நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. யாரை நினைச்சும் பயப்பட வேண்டாம். எங்களுக்கு புரியுது. யாருமே இங்க நடந்ததை நான் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆமா அண்ணி, இத பத்தி பேசவும் மாட்டாங்க. நீங்க அதை நினைச்சு பயந்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா பொண்ணுக்கும் அந்த பயம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க பயப்படாதீங்க. என் அண்ணாவை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். அண்ணா கண்டிப்பா உங்களை நல்லா பார்த்துப்பாரு. ஆனா அண்ணாக்கு கொஞ்சம் கோபம் வரும் தான். ஆனா போக போக அவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்க மேல உயிரா இருப்பாரு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாமே உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அக்காக்காக. என்ன நீங்க எங்க கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? இதுல உங்க மேல தப்பு என்ன இருக்கு? உங்க அக்கா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல உங்க அப்பாக்காக நீங்க எடுத்த டெசிஷன் எவ்வளவு பெருசுன்னு ஒரு பொண்ணா எங்களால புரிஞ்சுக்க முடியாம இருக்குமா? நீங்க எதையும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், பாத்துக்கலாம். ஆமா மீரா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட எவ்வளவு ஜாலியா இருந்தீங்களோ அதே மாதிரி பேசி பழகுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு வீட்டுக்கு வந்தாலும் எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. எல்லாரும் நல்லா பழகுவாங்க. நிஷா, இனியா, சொல்லுங்கக்கா. மீரா ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆக்சுவலா சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட ரொம்ப பயப்படுவா. ஒரு விஷயத்த போல்டா ஹேண்டில் பண்ணாலும் பயம் அவளுக்கு அதிகமாவே இருக்கும். அதனால ப்ளீஸ் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மீரா ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா. ஏன் உயிரையே கேட்டா கூட கொடுத்துருவா. ஆனா
அவளுக்கு கொஞ்சம் பயம் தான் அதிகமா இருக்கும். நீங்களாம் கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட்டா இருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பவித்ரா, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ம், சரிங்க. மீரா, என்னாச்சு? ஏன் உம்மன் இருக்க? நல்லா சிரிச்சு பேசுவல, இன்னைக்கு ஏன் பேச மாட்டேன்? அபி, இனிமே அவங்கள மீரான்னு கூப்பிடக்கூடாது, சித்தின்னு கூப்பிடு. நான் மீரான்னு தான் கூப்பிடுவேன். அபி, இல்ல நிஷா, அவ என்னை எப்பயுமே அப்படிதானே கூப்பிடுவா, அப்படியே கூப்பிடட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல மீரா, அது உங்களோட உறவு முறைக்குன்னு மரியாதை இருக்குல்ல, அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் அபிக்குட்டியை நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம், சரியாடா? சரி. நிஷா சொன்னா நீ எங்க கூட எங்க வீட்டுக்கு வர போறேன்னு, இனிமே அங்கதான் இருப்பியா? ம், ஆமாடா. ஐ, ஜாலி ஜாலி, அப்ப நம்ம ஜாலியா விளையாடலாம். ம், சரிடா. அபி, நீ வாடா, நம்ம போலாம், அவங்க ரெடி ஆகட்டும். ம், சரி, நீ போலாமா? ம், சரி, வா. நீங்க ரெடி ஆகுங்க, நாங்க வெளியே இருக்கோம். ஆ, சரி. மீரா குட்டி, அப்பா, நான் தான் சொன்னேன்லப்பா அழாதீங்கன்னு, என்னப்பா பண்றீங்க? மீரா, அப்பாவோட மானமே உங்க அக்கா வாங்கிட்டு போயிட்டாலே. அப்பா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆனா நீ அப்பா மேல இவ்ளோ பாசமா இருக்கியே. என்னப்பா நீங்க, எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்பா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எப்பவும் என் அப்பா கம்பீரமா கெத்தா இருக்கணும். என்னைக்கும் யார் முன்னாடி தலை குனிஞ்சிருக்க கூடாது. என்னைக்கும் எங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும். எல்லா பொண்ணுக்குமே அப்பா தான்ப்பா முதல் ஹீரோ. என்னோட முதல் ஹீரோ நீங்க தான்ப்பா. தாயே தாயே மகளன வந்தா. மீரா, அப்பா உன்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு உனக்கு கஷ்டமா இருக்காடா? என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன்டா. உன்னை நல்லா பார்த்து பாரு, நீ சந்தோஷமா இருப்ப. அப்பா, இவ்ளோ யோசிக்காதீங்க, எனக்கு தெரியும்பா. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. அம்மா, நீங்களும் இப்படி அழுதா எப்படிமா? அப்பா தான் ஃபீல் பண்றாருன்னா எங்களால முடியலடா குட்டி. தெரியுமா, நீங்களே இப்படி அழுதா அவளுக்கு யார் ஆறுதல் சொல்றது? எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போ மீராவோட கல்யாணம் பெரியமா, நீங்க இப்படி எல்லாம் இருந்தா அவ சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிப்பாளா? அவ சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சா மட்டும்தானே முடியும். யாருமே எதிர்பார்க்காம அவ கல்யாணம் நடந்தாலும் அது கல்யாணம் தானே பெரியப்பா. பின்னாடி இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ, போட்டோஸ்லாம் எடுத்து பாக்குறப்போ சந்தோஷம் இருக்கணும் தானே. நீங்க சிரிக்கலனா கண்டிப்பா அவ இந்த கல்யாணத்தை சந்தோஷமா பண்ணிக்க மாட்டா பெரியப்பா. நீங்களும் பெரியமாவும் சிரிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் அவளும் சந்தோஷமா இருப்பா. ஆமாடா பவித்ரா, நீ சொல்றது கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் என் மீரா குட்டிக்கு கல்யாணம், அது எப்படி எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கும்? மீரா, என் நண்பனோட பையன் கூட தான்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவங்க உனக்கு மாமா முறைக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. உன் மாமா வீட்டுக்கு தான் நீ போற. கண்டிப்பா அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்கடா. நீ எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? நீ சந்தோஷமா வாழ்வ. அப்பா சொல்றேன்ல, நீ சந்தோஷமா இருப்படா. அப்பா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறீங்கன்னா அது எனக்கு நல்லதா தான்ப்பா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாப்பா, நீங்களும் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே நின்னு சந்தோஷமா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பாடா, அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா தான் இருக்கும். நீயும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? சரிப்பா. கார்த்தி, ஆம், வாடா, வா விஸ்வா. டேய், என்ன பாரு. என்னடா? சொல்லு கார்த்தி, என்ன பாருன்னு சொன்னேன். ஆம், சொல்லு விஸ்வா. கார்த்தி, ஏன்டா இப்படி இருக்க? இங்க பாரு, நடந்தது நடந்துருச்சுடா மச்சான். அதையே யோசிச்சுட்டு இருந்தா அடுத்து நடக்கிறத பார்க்கணும்ல. கார்த்தி, என்னடா? என்னால முடியல விஸ்வா. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல விஸ்வா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா. அவங்களுக்கு பிடிக்கலனா முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல விஸ்வா. இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணி இப்ப பாத்தியா, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடா. கல்யாணம் முடிவு பண்ணது ஒரு பொண்ணு கூட, இப்போ கல்யாணம் நடக்க போறது இன்னொரு பொண்ணு கூட. டேய், எனக்கு புரியலடா. அந்த பொண்ணு மட்டும் அப்பவே பிடிக்கலன்னு சொல்லி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுல்ல.
நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பல்ல விஸ்வா. மச்சான் புரியுதுடா. எல்லாரும் ஒரு பொண்ணுக்கு தான் ஆறுதல் சொல்லுவாங்களே தவிர பையன் தான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுடா. ஆனா நான் உன் ஃப்ரெண்டுடா மச்சான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, என் ஃப்ரெண்டு எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பையன் புருஷனா கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருந்திருக்கணும்டா. உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனா பத்தியா? அவளை பத்தி நீ எதுக்கு யோசிக்கிற? இங்க பாரு, அவ உன்னை மிஸ் பண்ணிட்டா கார்த்தி. உன்னை விட்டுட்டு போனவள நினைச்சு நீ எதுக்குடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பெத்த அம்மா அப்பாவை பத்தியே யோசிக்காத பொண்ணு உன்னை பத்தி யோசிச்சுட போறாளாம். ச்சே, இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என் ஃப்ரெண்ட பத்தி அவளுக்கு என்னடா தெரியும்? அவன மாதிரி ஒரு நல்ல பையனை அவ மிஸ் பண்ணிட்டா. இங்க பாரு கார்த்தி, இங்க பாரு, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட தனியா தாண்டா வந்து அழுதுட்டு இருக்க. அத்தனை பேர் முன்னாடி எதுவுமே காட்டிக்காம அமைதியா நடன மச்சான் இருந்த. உன் அப்பாக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் சீக்கிரமே எல்லாம் செட் ஆயிடும். விஷ்வா, ஒரு முறை அவமானப்பட்டது தானடா. அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காடா. இது அவங்க தங்கச்சி தானே. இந்த பொண்ணு அவங்க அப்பாக்காக ஒத்துக்கிட்டான். நான் இந்த பொண்ணெல்லாம் எதுவுமே தப்பு சொல்லல. ஆனா அவங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல விஸ்வா. காட்டி ப்ளீஸ்டா, அழாத மச்சான். நீ அலறத என்னால பார்க்கவே முடியலடா. எப்பவும் ஜாலியா இருக்க பையன் இப்படி எல்லாம் உடஞ்சு அழாதடா. இங்க பாரு மச்சான், இப்போ உன் அப்பா அம்மா உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. மீரா பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல பொண்ணா தாண்டா இருக்காங்க. கண்டிப்பா மச்சான், உன்னை அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்கடா. 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. போக போக உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்க ஆரம்பிக்கும் மச்சான். ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகிடும்டா. இங்க பாரு கார்த்தி, அழாதடா. தெரியல விஸ்வா, தெரியல. என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கார்த்தி, எதுவும் யோசிக்காதடா. 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப் கண்டிப்பா நல்லதாண்டா இருக்கும். கார்த்தி, சொல்லுங்கண்ணா. இங்க பாரு கார்த்தி, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியும். இங்க பாரு, இப்போ இந்த லைஃப் உனக்கு நல்லதா இருக்கும்னு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணு கார்த்தி. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா. நடந்ததையே நினைச்சு யோசிக்காத, டென்ஷன் ஆகாத, எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத கார்த்தி. இங்க பாரு கார்த்தி, உன்னோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியாமல்ல. ஆனா அந்த பொண்ணை பத்தியும் யோசிச்சு பார்க்கணும் தானே. அவங்க அக்கா ஓடி போயிட்டா. அதுல இருந்தே அந்த ஃபேமிலி இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் ஒத்துக்கிட்டா. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்ல பொண்ணா தாண்டா தெரியுறா. எல்லார்கிட்டயும் பழகுறது, பேசுறது. கண்டிப்பா உன் லைஃப்க்கு இவ தாண்டா செட் ஆவா. அதனால கார்த்தி, நீதான் இனிமே பார்த்து ஒன்னொன்னா புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுக்கும் எல்லாமே புதுசுதான் கார்த்தி. நீங்க 2 பேரும் தான் கொஞ்சம் எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கணும்டா. ம், சரி கார்த்தி. அங்க முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாமா? ம், போலாண்ணா. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. விஸ்வா, சக்தி, கார்த்தியை கூட்டிட்டு வாங்கப்பா. நாளை ஆகுது, பொண்ணு கூட்டிட்டு வாங்கோ. இந்த சாரியா? இத முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுது. கெட்டி மேலும் மாப்பிள்ளை பொண்ணு கழிச்சு தாலி கட்டுங்கோ.
அப்பா, எப்படியோ நல்லபடியா மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதான் இனிமே கார்த்தியும் ஃபேமிலி மேன் ஆயிட்டானே. டாடா, மீரா, அப்பா 2 பேரும் அங்க. ஆமாடா அபிக்குட்டி, இனிமே அவங்கள மீரான்னு கூப்பிடக்கூடாது. நம்ம கார்த்திக் அப்பாவோட வைஃப் அவங்க. சோ அவங்கள சித்தின்னு தான் கூப்பிடணும், சரியா? நான் மீரான்னு தான் கூப்பிடுவேன். இனிமே மீரா நம்ம வீட்ல தான் இருப்பாளா? ஆமா ஆமா, இனிமே அவங்க நம்ம வீட்ல தான் இருப்பாங்க. ஹாய் ஜாலி. சார், மேடம் பக்கத்துல கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க, கப்பிள்ஸ் போட்டோ எடுத்துடலாம். அப்படியே அவங்க தோல் மேலயும் கை போடுங்க சார். சார், கொஞ்சம் பக்கத்துல வாங்க, மேடம் மேல கை போடுங்க சார். சார், உங்க கிட்ட தான் சொல்றாங்க. அது நீங்க என் மேல கை கை போடலாம் சார். நான் நான் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் சார். வாங்க. அப்புறம் எல்லாம் ஏதோ நினைப்பாங்க சார். நிஜமா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? சார், அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ஓகே. உனக்கென எனக்கென முதலெது முடிவெது, எதுவரை இருப்போம் அதுவரை பிறப்போம். யார் நீ யார் நான்? ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட மனதை பறித்தால் எபிசோட் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த கார்த்திக் அண்ட் மீராவோட வெட்டிங் சீனை நான் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நேற்று 50th எபிசோடுக்கு நிறைய பேர் உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய சேனல் க்ரோ ஆகணும், உங்களுக்கு இன்னும் நிறைய வியூஸ் போகணும், ஸோ இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளரணும்னு உங்களோட வாழ்த்துலாம் எனக்கு நிறைய வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னால் உயரத்துக்கு போக முடியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். அப்புறம் இன்னைக்கு எபிசோடில் நான் 2 ஃபேமிலியோட ஃபீலிங்ஸுமே காட்டணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி போச்சு. பிகாஸ் சடனாக ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுறப்போ ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரையும் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு இப்போ நம்ம நார்மலாக மேரேஜ் ஆகி ஒருத்தர் வீட்டுக்கு போகிறப்பவே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்போ நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? எப்படி அவங்களெல்லாம் போய் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை மைண்டில் திங்க் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஸோ அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது, ஒரு பையனும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சமாச்சும் காட்டணுன்றதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் அவங்க ஃபீலிங்ஸை நான் காட்டினேன். அது எந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரையும் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். பையன் சைடும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால தான் கார்த்திக் கொஞ்சம் அலற மாதிரி சீனை காமிச்சிருந்தேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச வரையும் மேரேஜுமே நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கார்த்திக்கும் மீராவும் சேர்ந்து அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறாங்கன்னு அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இனிமேல் சைட் பை சைட் மற்ற ஜோடிஸோட பேருமே வருவாங்க. நிறைய பேர் சித்துவோட பேரை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சித்துவோட பேர் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவங்க சீன்ஸ் இனிமேல் எல்லா பேர்ஸோட சீன்ஸையும் கொஞ்சம் சைட் பை சைட் காட்டலான்னு இருக்கேன். கார்த்திக் மீரா இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட ஃபீலிங்ஸை வச்சு அவங்க 2 பேரும் இன்னும் நிறைய அவங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்குல்லங்க. அவங்கள சொல்லப்போனால் அவங்க 2 பேரை பற்றி 2 பேருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம், சரிங்களா? இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் கமெண்ட்ஸ் ஒன்றுமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. எனக்கு படிக்கிறப்போ ஓகே, இந்த சீனை கூட நீங்கள் இவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்கன்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. இன்றைக்கி எந்த கொஷின்ஸுமே இல்லை. பிகாஸ் இன்றைக்கி மேரேஜ் சீக்வென்ஸோட முடிஞ்சிருச்சு. ஸோ கொஷின்ஸ் எதுவுமே நான் கேட்கல. அப்புறம் நாளைக்கு வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா தெரியலங்க. நான் இப்போ வரையும் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. பிகாஸ் மனதை பறித்தால் எப்பயுமே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே லீவுன்னு சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு வீடியோ கொடுக்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக லீவ் தாங்க எடுத்துப்பேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம்.
அவ்வளோதாங்க. சரி, உங்களுக்கு நம்ம வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்ண வரேங்க. பாய்.